நம்பவே முடியல. இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாரா? ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஆக்ட் பண்ணாரு. இப்போ வந்து ஏன் நான் வந்து 2K கிட் இப்போ வந்து ஒரு ரிலீஸ் ஆயிக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவருக்கு கேரக்டர் இல்ல. நம்ம கார்த்திக் சார் வேற வந்திருக்காரு. ஏய் யூ நானும் வந்து நடிக்கிறேன், அவரும் வந்திருக்கிறார் தலைவரும். படமே நல்லா இல்ல, படமே பிடிக்கல. மியூசிக் தேட வேண்டியது இருக்கு. சுஷிராமா வந்து இது பண்ணியிருந்தாரு, ஆனா நல்லா இருந்தது. சமுத்திரக்கனிக்கு சிம்ரன் ஜோடி, நீ ஏன் மனசு வடகரியோ ஏதோ தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு கள்ள தொடர்பு. அதுவும் இல்லாம அந்த கண் சொல்றாங்க, அந்த கண்ணுன்றது பார்வை இல்லாதவன்னு சொல்றாங்க. அந்த பார்வை எப்படி போச்சுன்னு கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லாதனாலே கதையோட கருவி அங்கேயே ஒன்றி போச்சு. தேவையில்லாம சுத்த விட்டுன்னு இருக்காரு இவரு, பழைய கிரிஞ்சி இவரு டைரக்ட் பண்ணா அந்த கதை எப்படி இருக்கும்? இது சீனுக்கு அப்புறம் இந்த சீன் அப்புறம் ஒரு நிமிஷம் நான் போனாட்டி அது முடிச்சிட்டோமா, இல்லாட்டி நீங்க உக்காந்து இருக்க அப்படின்னு சொல்லி எத்தா மாதிரி இருக்குது கதை. ஒரு சரத்து இல்லாம இருக்குது, ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க போயிட்டு என்ன சொல்றது, அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். என்ன படம் அது? ரஞ்சித்தன் தங்கலான் கூட எல்லாம் மோத விட முடியுமா? இதெல்லாம் முடியாது. முதல்ல தியாகராஜன் சார், உங்க பையன் மேல நீங்க வச்சிருக்க பாசம் புரியுது, பட் அவர் வெளியே விடுங்க, அவர் நல்லா வந்துருவாரு. பைசா அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா, நல்ல டேரக்டருங்க, சின்ன டேரக்டருங்க நிறைய படம் வச்சிட்டு இருக்காங்க, கதை அவங்க கிட்ட கொடுங்க, நல்லாவே எடுப்பாங்க. நீ டைரக்ஷன்லாம் பண்ண வேணாம் சார், ப்ரொடியூசன் மட்டும் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஹிந்தி படம் பார்க்கல, இந்த படம் ஹிந்தி படம் ரீமேக்குன்னாங்க. அதுல ஒரே மனசு கஷ்டம்னா அந்த டைரக்டர் பேரை கெடுத்துட்டாரோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கம்பேக் இல்ல, வந்ததே வேஸ்ட்ன்றேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. என்ன மிஸ் பண்றாங்கன்னா, எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சுக்கிறாங்க, இன்னும் எஃபெக்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் ஓவரால் நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். சரி, படம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரிங்களா? எல்லாம் நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க. ஓகே, போதும். நல்லா இருக்கு. படத்துல என்னன்னா பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் அவரு சிம்ரன் சூப்பரா இருக்கிறாங்கன்னா, சிம்ரனை வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா வில்லியா காமிச்சிருக்காங்க. சிம்ரனை வனிதாவை காமிக்க வேண்டியது சிம்ரன் மேடம் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மியூசிக்ல ஓகேண்ணா, பாட்டு இல்லாததான் மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு குத்து பாட்டு அந்த மாதிரி எதனா ஒரு சாங் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாண்ணா, பார்க்கலாம். குழந்தைங்களும் பார்க்கலாண்ணா. ரொம்ப ஆர்ஆர் மூவி மாதிரி இல்லை, ரொம்ப கிரைம் சீன்லாம் அவ்வளோலாம் இல்லை, பார்க்கலாம். பிளர் பண்ணி காமிக்கிற அளவுக்கு எந்த சீனும் இல்லை, பார்க்கலாம். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. படத்துல என்ன மெசேஜ்னா, அதான் மனிதமா இருக்கணும். என்ன பண்ணாலும் அவங்க ஒரு கொலை மேல கொலை பண்ணினே இருக்காங்க சிம்ரனு, அவங்களை என்ன பண்ணாலும் மன்னிச்சு விட்டுருணுன்றது தான் பிரசாந்த் சார் கான்செப்ட். இவ்வளவுதான். நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் ஓகேண்ணா, தேங்க்யூ. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு ப்ரோ, 10 வாட்டி பார்க்கலாம். அருமையா இருக்கு ப்ரோ. மியூசிக் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மாசம் சூப்பரா இருக்கு. How is it movie? Movie was so good. I loved it so much. I'm so happy that Prashant came back on the big screen now after like 50th movie. I'm so happy Prashant sir பார்க்க ஸ்கிரீன்ல. சிம்ரன் மேம் வந்து அவங்களே ஒரு யூனிக்கா டேலண்டா so beautifully on the frame. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Music was so good. காமெடி யோகி பாபு சார் வந்து காமெடி பண்ணாங்க, அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. பிரியா மேம் நல்லா இருந்துச்சுங்க. அவங்களும் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து சைடு ரோலா இருந்தாங்க, ஆனா அவங்க ரோல அவங்க நல்லா பண்ணாங்க. ஆமா, எனக்கு வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம சார் வந்து பிகாஸ் லைக் after so long வந்து இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம், அதனால நம்ப முடியல இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுவாரா? ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஆக்ட் பண்ணாரு. இப்போ வந்து ஏன் நான் வந்து 2K கிட் இப்போ வந்து ஒரு ரிலீஸ் ஆயிக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இப்பதான் புரியுது அவங்க ஏன் அந்த டைம்லயே ரொம்ப ஐஸ்வர்யா மேம் கூட நடிச்சாங்கன்னு. ஓகே, மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் வாஸ் சோ குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்ல ஒரு மியூசிக் வீடியோ வந்து அவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த டான்ஸ் ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸமா சும்மா லைக் சோ குட், நல்லா இருந்துச்சு. நீங்க பிரசாந்த் சார் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நான் கண்டிப்பா வந்து இப்போ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மோர் அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஒரு டாட்டர் சிம்ரன் ஒரு மேம் ஒரு டாட்டர் ரோல் ஒரு பொண்ணு பண்ணிருந்தா, அந்த பொண்ணை வந்து என்ன போட்டிருந்தா நான் இன்னும் நல்லா நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
டென்னுக்கு ஓவரால் டென்னுக்கு எவ்வளவு ரேட்டிங்? நான் வந்து 100க்கு வந்து 1000 கொடுப்பேன் பிகாஸ் லைக் சோ குட். லைக் எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த மூவியை வந்து பிகாஸ் இட்ஸ் ரியலி வர்த் இட் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இட்ஸ் a குட் மூவி. நீங்க எந்த ஊர் மேடம்? நான் சென்னை தான். எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு மூவி. ஸ்கிரீன்ல பாக்குறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக் தான், நல்லா இருக்கு. ஜோடிகள பாத்துறோம். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஆன் ஸ்கிரீன் நல்லா இருந்தது. சிம்ரன் அவங்க ஆக்டிங் வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருந்துச்சு. அவங்கள வேணா வெறுக்க தோணல, நல்லா இருக்கு. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மலையாளம்லயே பாத்திருக்கேன், பிரம்மம் பாத்திருக்கேன். பிருத்திவிராஜ் ஆக்டிங் பிடிக்கும், நல்லா தான் இருந்தது, நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ். மேட்ச் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ். பிரசாந்த் சார் அவருக்காக தான் வந்ததே நாங்க படம் பார்க்க. சந்தோஷ் நாராயண் சார் அவர் மியூசிக் சூப்பர். அவரு செம்மையா வேலை வாங்கியிருக்காரு. தியாகராஜன் சார் தான் கேப்டன் மாரி. ஏன்னா அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அவர் தான் படம் செம்மையா சூப்பரா பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார். என்னென்ன வாங்கணுமோ எந்தெந்த டீமுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பரா செதியிருக்காரு அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் இவங்க பண்ணலாம். இந்த உண்மையிலேயே பிரியானந்த் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்க, நடுவில் அப்புறம் இல்லை, லாஸ்ட்ல அவங்கள பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்துச்சு. என்ன பண்ணுமோ அந்த விஷயம். சிம்ரான் மேம் என்னென்ன திட்டணுமோ எல்லாருமே திட்டாங்க அவங்கள. அந்த மாரி ஒரு பஜாரி அந்த கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமா அந்த மாதிரி பண்ண சீரியல் கில்லர் அவங்க இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதான் ப்ரோ, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கும்போது சார் பண்ணி நடுவில் ஆனால் பண்ணாம விட்டுருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா அவரை சன் இல்லாம என்ன அவருக்கு டைரக்ஷன் பண்ணும்போது ஹீரோவுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணியிருக்காரு. பிரசாந்த் சார் வந்து இந்த பிளைன் கேரக்டர்னால நிறைய எங்களுக்கு அந்த ஹீரோ வேற இது பார்க்க முடியல. ஒரு சாங் ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் பண்ணுவார்ல அவர், அந்த இதெல்லாம் வந்து பார்க்க முடியல. இந்த கேரக்டர்னால இவ்வளவுதான் அவர் பண்ண முடியும்னால அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்ல இவங்களே ஆமா சமுத்திரனி சார் அவரு வந்து எல்லா படத்தையுமே அவரை பார்த்துட்டே வரும். இதுல வந்து அவரை வந்து கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. போலீஸ் கட்டின அப்புறம் இவங்க வனிதா மேடம் அவங்கதான். ஆமாமா நாங்களும் அதான் நினைச்சோம். ஆனா அவங்க வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஒய்ஃபா இருக்காங்க. சமுத்திரனி சார் அவங்க ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கு ரொமான்ஸே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அதான் ஒரு சந்தோஷ் நாராயண் சார் சொல்லவே முடியும். அவரு அடுத்த பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னும் கார்த்திக் சார் படம் அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்டா இருக்கு. கதை போறது தெரியல, நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா தான் ஓடும். சூப்பரா இருக்கு. 2 பேர் ஆக்டிங், பிரசாந்த் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, சிம்ரன் மேடம் ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு கேரக்டர் இல்ல, 2-3 சீன்ஸ் தான் இருந்தாலும், பட் நல்லா தான் இருக்கு அந்த சீன் தான். என்ன தெரியல. படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதாவது பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவரு கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராரு. அடுத்தது தலைவர் நம்ம தளபதி அவரு படத்துல நடிக்கிறாரு கோட்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையா அதே ஃபிட்னஸ் அப்படியே இருக்கிறாரு, அந்த சாமிங்கா அப்படியே இருக்கிறாரு. 90s இருந்த மாதிரி. அவங்க நெகட்டிவ் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க படத்துல. தாரமா நம்ம கார்த்திக் சார் வேற வந்திருக்கிறாரு. நானும் வந்து நடிக்கிறேன் அவரும் வந்திருக்கிறாரு தலைவரும். நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா. ஊர்வசி மேம்லாம் சொல்ல தேவை, வேற லெவல் ஆக்டிங். அவங்க யோகி பாபு காமெடிலாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம மனோபாலா சார் கூட மியூசிக் பக்காவா இருக்குது. ரொம்ப அப்படி இல்லாம கரெக்டா படத்துக்கு ஏற்றத கரெக்டா கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். இதுல ரொம்ப வல்கர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்க ஒரு கிஸ் சீன் இருக்கும், அதை கட் பண்ணிட்டு கண்ண மூடின்னு பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். நல்லா இருந்தது பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். வேற லெவல்ல இருந்துச்சு.